வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் சிலவே இல்லாமல் கோழி குண்டானது தயார் செய்ய இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது கறிக்கலான தட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நண்பர்களே. அந்த காட்சி பதிவு தான் தற்போது பார்க்கக்கூடியது. அடிப்பகுதி நண்பர்களே. அதேபோல் அதற்கு மேல்புறமாக வரக்கூடிய டாப் பகுதியானது தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நண்பர்களே. அதற்கு அடுத்தது போல் பார்க்கக்கூடிய குத்துக வரக்கூடிய ஒரு பகுதி தயார் செய்து வைத்துள்ளோம். அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். இதுவும் வலப்புறம் இடப்புறமாக இரண்டு குறுக்காக வரக்கூடிய அந்த தட்டி பகுதிகளை காணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய ஒரு குறுக்கு தட்டி, மூன்றாவது பக்கம் அந்த காட்சி பதிவு தான். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய காட்சி பதிவு வாசல் பகுதி. தற்போது பார்க்கக்கூடிய வாசல் பகுதிக்கு தனியாக ஒரு பகுதியாக எடுத்துள்ளோம். தற்போது தட்டியானது ரெடியாகிவிட்டது. இந்த தட்டிகளானது தற்போது இணைக்க இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளையும் பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. கருக்கு தட்டியானது தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே. ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பக்கமும் இணைத்து கொள்ளலாம். அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே. தற்போது அடிப்பகுதி மட்டும் அந்த கருக்கு தட்டியானது வைத்துள்ளோம். பார்த்திங்கன்னா 4 கருங்கல் கால்கள் கொடுத்து பார்க்கக்கூடிய காட்சி பகுதி 2.5 அடி உயரம் ஹைட் ஏற்றிருக்கிறோம் நண்பர்களே. கருங்கல் கால். அதில் பார்த்திங்கன்னா 4 பக்கங்களில் சவுக்கு தைலமர குச்சானது வைத்திருக்கிறோம் 4 புறங்களிலும் சப்போர்ட்டுக்காக. அடிப்பகுதியை தற்போது படுக்க வசத்தில் வைத்திருக்கின்றோம். தற்போது ஒவ்வொரு பக்கங்களாக கருக்கு தட்டியானது இணைத்து கொள்ளலாம் நண்பர்களே. இப்போ தற்போது ஒரு பக்கம் கருக்கு தட்டியானது வைத்து கட்டியுள்ளோம். அந்த காட்சி பதிவுகளை பார்த்தரலாம். கூண்டின் பின்பக்க தட்டியானது தற்போது செட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்த்தலாம் நண்பர்களே. 2 தட்டிகள் வைத்து இருக்கின்றோம். தற்போது 3வது தட்டியானது வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்தலாம் நண்பர்களே. தற்போது 3வது குறுக்கு தட்டியானது வைத்திருக்கின்றோம். 3 பக்கங்கள் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. தற்போது கூண்டின் டாப் பகுதி மேல் பகுதி வந்து கருக்கு தட்டியானது கொண்டு அடைத்திருக்கிறோம். அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்தலாம் நண்பர்களே. தற்போது 4 புறங்களிலும் கருக்கு தட்டியானது வைக்கப்பட்டு வாசல் முன்பகுதியானது தற்போது தட்டியானது வைத்திருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே. ஒரு சிறிய கேட்டானது ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதை சாத்திக்கலாம் அப்படியே. தற்போது அந்த வாசல் பகுதியானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. கூண்டின் உள்பகுதி இருளாக காணப்படுகிறது. என்ன பார்த்தீங்கன்னா கீற்று கொட்டாயில் உள்ளே வச்சிருக்கிறோம் கூண்டானது. உள் பகுதியை பார்த்துடலாம் நண்பர்களே. மேல் பகுதி எல்லா புறங்களும் கவர் பண்ணியாச்சு நண்பர்களை. கருக்கு தட்டியை கொண்டு ஒரு எளிமையான முறை. கீழே பார்த்தீங்கன்னா 2 அடி வச்சுருக்கோம். அந்த எச்சங்கள்லாம் கீழே கொட்டிடும். அதற்கு தகுந்தாற் போல் ஒரு 2 அடி கருங்கல் கால் நட்டு மேலே வச்சுருக்கோம். அதுதான் செலவு. 4 கால் மட்டும்தான் செலவு. பாக்கியெல்லாம் நம்ம வீட்டிலே இருந்த பனங்கற்கை கொண்டு கூடானது தயார் பண்ணியாச்சு நண்பர்களே. தற்போது பார்த்தீங்கன்னா ரோப்பு கொண்டு தான் கட்டியிருக்கின்றோம். கம்பி கொண்டு கட்டணும் நண்பர்களே. தற்போது கூண்டானது ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கூட்டின் முழுமையும் பார்த்தலாம் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.